முட்டை கரைசல் செய்ய போகிறோம். இந்த முட்டை கரைசல் வந்து 2 விதமாக பயன்படும். ஒன்று, என்னோட பயிருக்கு நல்ல கடினத்தன்மையை கொடுக்கும். இப்போ ஒரு பூச்சி வந்து கடிக்க முடியாதபடி அந்த ரொம்ப மொத்தமான ஒரு தோலை நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த முட்டை. அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் நல்ல பூ பூக்கிற, அதாவது இனப்பெருக்க விஷயத்தை தூண்டக்கூடிய ஒன்று. நெல் இருந்தால் அதிக அளவில் பூ பெருசு அளவில் உற்பத்தி ஆகக்கூடியதோ, அல்லது காய்கறியாக இருந்தால் அதிக பூக்கள் உற்பத்தி ஆகிறது உதவி பண்ணக்கூடியது அந்த முட்டை. ஆனால் இந்த முட்டையை முழுசாக கரைச்சி கொடுக்கணும். அந்த முட்டை ஓடு தான் முக்கியமான ஒரு விஷயம். வெள்ளம் கரைஞ்சிரும், ஆனால் முட்டை ஓட்டை கரைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே. அதுக்காக இப்போ முட்டை எடுத்து வச்சிட்டோம். எடுத்து இந்த எலுமிச்சை பழத்தை எடுங்களேன். இங்கே தேவையான பொருள் 3 பொருள். இது கூட வந்து முட்டை, எலுமிச்சம்பழம், அடுத்து நாட்டு சக்கரை, முட்டை கரைசல். எனக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் வேணும். இது சின்னதாக, இது போல் சின்னதாக இருக்கலாம். சின்னதாக இருந்தால் நமக்கு செலவு மிச்சம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாத்திரம் இது வந்து இப்போ தான் 4 நாள் ஆச்சு. ஐயா திறங்க, திறந்து எல்லாத்தையும் காட்டுங்க. சும்மா யாராவது ஒருத்தர் துணிச்சல் அந்த முட்டையை தொட்டு பாருங்களேன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், இந்த முட்டையை மட்டும் தூக்குங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், இங்க காணுங்க. இங்க பாருங்க, இந்த முட்டை அந்த ஓடு உப்பி வந்திருக்கு. அந்த ஓடு நம்ம பொதுவாக இது வரைக்கும் நீங்க கரைஞ்சி பார்த்ததே இல்லை. இங்க பாருங்க, அந்த ஓடு உப்பி கரையுது. ஸோ இதுதான் அதில் நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பாட்டிலுக்குள்ள, ஐயா இந்த பாட்டிலுக்குள்ள அந்த முட்டையை உடையாம வைங்க பார்ப்போம். உடையாம வைக்கணும். தண்ணி எடுத்துக்கவே கூடாது, ஏன்னா அந்த முட்டை ஓடு கரையணும். அதுக்காக இப்போ அதில் வந்து எலுமிச்சம்பழம் நல்லா கவனிங்க. இது பாருங்க, இதுக்கு பேர் இடி உளுந்து எலுமிச்சம்பழம்னு சொல்லுவோம். இடினா நம்ம கடமுடான்னு இடிக்குது, அந்த இடி கிடையாது. நீர் இடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை பறித்து அதுக்கப்புறம் மூட்டையில் கட்டினதுக்கப்புறம் வரக்கூடிய நோய். இந்த பழத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. இது மாதிரி பழமும், காஞ்ச பழம் எடுங்களேன், சொறி வந்த பழம், இந்த பக்கம் என்ன பாருங்க, இது மாதிரி பழங்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பழங்களை எனக்கு பயன்படுத்தினா போதுமானது. நம்ம செய்ய வேண்டியது, இந்த எலுமிச்சம் பழத்தை சாறு எடுத்து அந்த முட்டை முழுகிற அளவுக்கு நம்ம சாறு புளியணும். எலுமிச்சை பழம் இதை எடுத்து அரிஞ்சு சாரை புளிஞ்சு விடுங்க பார்ப்போம். உரிமையோட கூப்பிட்டேன், ஒன்றும் கோபம் இல்லைல்ல, செய்வார். ஆக இது போல் புளிஞ்சு விடணும். கொஞ்சம் இதில் வந்து ஒரு 5 முட்டைக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம். இந்த 3 பொருள் தான் இது. இதை கேரளாவில் முட்டை ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 லிட்டர் தண்ணிக்கு இது கரைஞ்சதுக்கப்புறம், அதாவது ஒரு இது நான் வச்சு 4-5 நாள் ஆகுது, ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நல்லாவே அந்த முட்டை ஓடு உப்பிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா இப்படி கலக்கணும். இது கலக்க இன்னும் ஒரு 2 வாரத்தில் அழகாக எல்லாமே கரைஞ்சிடும். இதில் எது இல்லை இந்த பாட்டில் கலக்கினாவே போதும். என்ன இவ்வளவு? ஆக இது தயாரிக்க ஒரே 1 மாசத்துல இது தயாராயிடும். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லியிலிருந்து 2 மில்லி. இது இந்த முட்டை கரைசலை பயன்படுத்தினீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி, அதுவும் வந்து 8 கால் பூச்சின்னு சொல்லுவோம், சிலந்தி பூச்சி, அதுவே கட்டுப்படும். இதில் அந்த சிலந்தி வேற, அந்த சுலந்தி வேற. நான் சொல்ற சிலந்தி வந்து கண்ணுக்கு தெரியாத சிலந்தி. அது நீங்க நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா மேலே இலை மேலே அப்படியே சின்ன குண்டூசி வச்சு அப்படியே நெருக்கமாக குத்துன மாதிரி வெள்ளை வெள்ளையாக காஞ்சிருக்கும். அதுக்கு அடியில் பார்த்தா ஒரு பூச்சி உட்காந்து சாரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் சாறு உறிஞ்சும் பூச்சி. அதுக்கு இது கட்டுப்படும். இது கிடைக்கும். அசூனி வேற. அசூனி வந்து 6 கால் தான் இருக்கும். அது வந்து வெள்ளையா இருக்கும். இது நான் சொல்றது தாக்குனது தான். இதுக்கு பேர் செம்பேன், மஞ்சள், அந்த சிலந்தி பேன். பொதுவா இது மஞ்சள் கலர் இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும், சிகப்பு கலர்லாம் இருக்கும். கத்திரி வெண்டையில உங்க தோட்டத்துல வெண்டையில மேல இருந்து நிறைய செம்பேன், அதே தான் இது. அதை கேட்கறது இது நல்லா கேட்கும். இந்த பொருள் சிலந்தி பேன் அது மேடம் சொல்கிற மாதிரி சிலந்தி பேன், வெள்ளை சிலந்தி பேன் இருக்குது. அதுக்கடுத்து மஞ்சள் சிலந்தி பேன், அது நிறைய வகை இருக்குது.
விவசாய தாக்குறதுனா மட்டும் எல்லாம் வகை வகையாக தான் வந்துடும். இல்லை நீங்கள் நல்ல எலுமிச்சம்பழம் இது பாருங்க, 20 எலுமிச்சம்பழம். அந்த பாத்திரம் தான் முக்கியம். அதில் இப்போ இதுவே சின்ன பாத்திரமா இருந்ததுன்னா அது எங்கள் ஐயா சங்கரையா அவர் மனசு போலவே பெரிய பாத்திரமா எடுத்துட்டார். கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இந்த முட்டை நாட்டுக்கோழி முட்டை போடணுமா இல்லை வந்து பிராய்லர் வளர்ந்தேன்னா லேயர் கோழி முட்டை, அந்த முட்டை இடுற கோழி முட்டை போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா எனக்கு தேவை முட்டை. இன்னைக்கு ஊர்ல 99 பேர் சாப்பிட்றது எல்லாமே அந்த கடை முட்டை தான் சாப்பிட்றோம். இதுல வேற ஃபேஸ்புக்கில் எனக்கு என்ன வருது, அந்த முட்டையை போய் நினைக்கிற காப்பித்தூளை நினைக்கிறதா தான் போடுறாங்க. அந்த நாட்டு முட்டை என்ன கோழி கலர் வேறையா இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த வெள்ளமும் இதே போல நமக்கு கூழ் வெள்ளம் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் சும்மா எடுத்து மட்டும் போடுங்க. இல்ல வேணாம், அப்புறம் செஞ்சுக்கோ. அடுத்த வாரம் கை மாதிரி செஞ்சுக்கோ. அடுத்த வாரம் திரும்ப செய்யறோம். ஐயா போதுங்க, விடுங்க, அடுத்ததுக்கு போலாங்க. பசிக்குது நேரம் எல்லாத்துக்கும். 1/4 கிலோ, 5 முட்டைக்கு 1/4 கிலோ, ஒரு முட்டைக்கு 50 கிராம் இருக்கிறது வந்து இல்ல இது வச்சிருக்கிறது 2 வருடம் கூட வச்சிருக்கலாம். அதாவது பயன்படுத்துறதுல 2 வகை இருக்கிறது. ஒன்று, நோய் வந்ததுக்கு அப்புறம், கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் சேர்றது ஒன்று. கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போட்டுக்கிறது ஒன்று. இதில் நான் தடுப்பூசி போடுற முறையை தான் பரிந்துரைப்பேன். அதனால் பயிர் நடவு பண்ணி 10லேருந்து 12 நாளுக்குள்ள ஒரு முறை இந்த மாதிரி பொருளெல்லாம் தெளிக்கலாம். இலை வழியாக வந்ததுக்கு அப்புறமும் தெளிக்கலாம், வந்தும்போது தெளிச்சிடலாம். எப்பயுமே சாறு உறிஞ்சு பூச்சி வந்தது அப்படின்னா, ஐயா அப்படியே இருட்டுங்க, வேணாம் எடுங்க. சாறு உறிஞ்சு பூச்சி வந்துருச்சுன்னா ஒரு முறை தெளிச்சதுலேருந்து திரும்ப 5 நாள்லேருந்து 7 நாளைக்குள்ள இன்னொரு முறை தெளிக்கணும். ஏன்னா அந்த முட்டை இருக்கு இல்லைங்களா, அது வச்சிருக்க முட்டை, அந்த முட்டையிலேருந்து திரும்ப குஞ்சு பறித்து அது வந்து என்ன ஆகிடும், வேகமாக வரத்துக்குள்ளே இன்னொரு முறை தெளித்தா நல்லா கட்டுப்பாடு கிடைக்கும். சரி, இது வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். வச்சிருக்க நல்லது. 3 வருஷம் ஆன முட்டை கரைசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 மில்லிக்கு மேலே எடுக்கக்கூடாது. பவர் கூட ஒயின் எப்படி வச்சிருக்க பவர் கூடையோ அதே போல இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி மீசை வச்சுட்டு என்ன சொல்லக்கூடாது. சரி.